Hi friends, welcome to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம visible cells மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சரியா? அது ஒன்று GOTO ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்னொன்று ஆப்ஷன் GOTO ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் ஒரு தடவை visible cells மட்டும் எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இங்கே பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிளில் இந்த ப்ளூ ஹைலைட்டடு லைன்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் பாருங்கள், நான் செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணுறேன். சரியா? பாருங்கள், செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஹைட் கொடுத்தா ஹைட் ஆயிரும். ஓகே, இப்போ அதே இது மல்டிபிள் செல்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு என்ன, ஒரு செல்லை கிளிக் பண்ணிட்டு அடுத்து கண்ட்ரோல் அமுக்கி மற்ற செல் எது ஹைட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். இதுதான் நம்ம விசிபிள் செல்ஸ். ஓகே, இதைத்தான் நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி அது பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள், இந்த ஹைட் பண்ணுறதோட அந்த டேபிளை செலக்ட் பண்ணுறேன். ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி என்ன வரும்டா பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துட்டு நம்ம எங்கே வேணுமோ அங்கே போய் பேஸ்ட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்குறேன். இல்லை ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் V கொடுங்க. பேஸ்ட்டுக்கு கொடுத்தோன்னே பாருங்கள், ஹைட் ஆகிருக்க செல்லும் சேர்த்து நமக்கு காப்பி ஆகிருக்கு. பற்றிலா காப்பி பண்ணி டைரெக்டாக நமக்கு பேஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம அது இல்லாமல் எது விசிபிளாக இருக்கோ அது மாத்திரம் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் இப்போ பார்க்குறோம். சரியா? இந்த மாதிரி எரர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த டேபிளில் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ அப்புறம் டவுன் ஏரோ கொடுத்து ஃபுல் டேபிள் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். GOTO டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது இருக்கா? சரியா? இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே ஸ்பெஷல்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே என்னென்னா விசிபிள் செல்ஸ் ஒன்லின்னு இருக்குல்ல, நல்லா பார்த்துக்கிறங்க. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணணும். சரியா? அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த விசிபிள் செல்ஸ் மட்டும் இருக்குல்ல, அது மட்டும் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி எந்த செல்லில் போய் உங்களுக்கு இது பேஸ்ட் பண்ணணுமோ அந்த செல்லில் போய் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் V கொடுங்க. இல்லை ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த விசிபிள் செல்ஸ் மட்டும் உங்களுக்கு பாருங்கள் பேஸ்ட் ஆகிருக்கு. இது GOTO ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணது. சரியா? பாருங்கள், ஹைட் ஆகிருக்க எந்த ஒரு செல்லும் எந்த ஒரு ரோவும் நமக்கு பேஸ்ட் ஆகலை. ஓகே, எது விசிபிளாக இருக்கோ அது மட்டும் தான் நம்ம இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது நம்ம GOTO ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். சரியா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், நான் செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வித்தவுட் GOTO ஆப்ஷன் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ அப்புறம் டவுன் ஏரோ கொடுக்குறேன். ஃபுல் டேபிள் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன ப்ரெஸ் பண்ணுறேன்டா, ஆல்ட் ப்ளஸ் செமிகாலன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த பாருங்கள் விசிபிள் செல் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ காப்பி பண்ணணும். சரியா? ரைட் கிளிக் பண்ணி காப்பிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். செலக்ட் பண்ண உடனே அந்த விசிபிள் செல் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி மாதிரி எங்கே போய் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட்டுங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே அந்த விசிபிள் செல்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது வித்தவுட் யூஸிங் GOTO ஆப்ஷன். அந்த GOTO ஆப்ஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணி ஆல்ட்டு ப்ளஸ் செமிகாலன் மட்டும் யூஸ் பண்ணி விசிபிள் செல்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். சரியா? இந்த 2 மெத்தட் இருக்குது இந்த இதில். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது மெத்தட் இருந்துச்சுன்னா விசிபிள் செல்ஸை மட்டும் காப்பி பண்ணுறது, அதை கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த எக்ஸல் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் அவங்களுக்கும் இருக்குண்டா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குண்டா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த வீடியோனால் பெனிஃபிட் அவங்களுக்கும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு எப்போ நான் எக்ஸல் ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Okay, thank you so much for watching this video.